அப்பனே முருகா, நான் படிச்சது கொஞ்சம்தான். எங்க அப்பே எனக்கு ஒரு ஸ்பானரை கொடுத்து இந்த நட்டை இப்படி கட்டிக்கடா மாட்டிக்கடான்னு சொன்னேன். அதனால எனக்கு குழப்பம் ஓடுது. வேலை தெரியாதவனா வச்சிருக்கேன், அவனுக்கு நான் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும். டேய் நெருப்பு கொண்டு வா. டேய் என்னடா அது? நெருப்பு கேட்டேனே. டேய் நான் சூடம் பத்த வைக்க தீப்படி தாண்டா கேட்டேன். நீ ஒரு சாப்பை கொடுத்துறதுக்கு தீவந்தத்தை கொண்டு வந்திருக்க. இதுல கேட்டா நான் படிச்சோம்னு சொல்ற. ஐடி படிச்சியா எரும மாடு மேச்சியா? என் படிப்பை பத்தி குறை சொல்லாத. நான் படிச்ச படிப்புக்கு கோண்டா கம்பெனிக்கு போக வேண்டிய ஆளு. டேய் முதல்ல 2 நட்டு கரெக்டா மாற்றுறது கத்துக்க. அதுக்கப்புறம் கோண்டாவுக்கு போலாம், டாண்டாவுக்கு போலாம். டேய் என்னடா போய் பாருடா. என்னடா கலையிறானே. என்னடா அண்ணே நட்டுனே. தாடி டேய் நட்டை ஏண்டா முழுங்குனே? சேஃப்டிக்காக வாயில வச்சனே. நல்ல வேலைக்குனே நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல. நட்டை கக்கிட்டேன். இல்ல வண்டிக்காரங்க பதில் சொல்ல முடியாது. அத நீ பேசாத. நான் சூடமத்த வைக்க தீப்பெட்டி கேட்டா நீ தீவந்தத்தை கொண்டு வர. இவன் என்னடா நட்டை முழுங்குறேன். இப்படி இருந்தீங்கன்னா நான் என்னடா பண்றது? ஊன்னு கேட்டா கிராஸ் விட்டுன்னு சொல்றீங்க. அப்படி என்னத்தடா கிராஸ் பண்ணீங்க? அங்க பாரு, அவன் ஒருத்தன் வித்தியாசமா வரேன் பாரு. உங்களை நான் வச்சு நான் எப்படிடா உருசா பண்றேன்? அண்ணே வந்துட்டேனே. வா வெற்றி, பாத்துக்கிட்டே இருக்க பயவுல போய் டயர் இறக்கடா. வாங்கனே வாங்கனே. ஏ வெற்றி, உருட்டிட்டு வந்தா லேட் ஆகும்னு உடம்புல மாட்டிக்கிட்டே வந்திருக்கியப்பா. எல்லாம் உங்க ட்ரைனிங் தானே. வேலைக்கார பசங்களை தூக்கி வச்சு பேசாதீங்க, மண்டை போய் டைப் பண்ணுவாங்க. அத நீ பேசாத. நீ என்ன உன்னாட்ட பார்ட்னரா? நீனும் லேபர் தாண்டா, அத மனசுல வச்சுக்க. அது கூட ஏ வெற்றி சொல்லுங்க. நாளைக்கு புல்டோசர் டயரை கொடுத்தா கூட உடம்புல மாட்டிட்டு வந்துருவருக்கே. டயர் என்னண்ணே, பைக்ல புல்டோசர் ஏத்திட்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீ இருக்க குரங்கு. ஐயோ உறுத்துதே, உறுத்துதுடா. சும்மா பொலமாதீங்கண்ணே. இதோ வந்துருவாங்க இப்போ. இதோ வந்துட்டாங்க. யாருக்கு? இவருக்கு தான்மா. கண்ணால செஞ்ச பல பாவத்தை கழுவுங்க. 10 நிமிஷம் கண்ணை திறக்காம இருங்க சார். என்ன கேட்டா 10 வருஷத்துக்கு திறக்காதீங்க. ஐயோ டே, வரையில ஒத்த கண்ணு உறுத்துச்சுடா, இப்ப 2 கண்ணு உறுத்துதுடா. போற வர பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டே வேலை செஞ்சா இதான் நடக்கும். டேய் காலம் பூரா அந்த பிஞ்சு உன டயரையும் ஸ்பானரையும் எத்தனை தடவைடா பார்ப்பேன். கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கட்டுமே அக்கம் பக்கத்துல பாக்குறேன். பார்த்தா தப்பு இல்லனே, ஆனா நீங்க பாக்குறதே தொழிலாள வச்சிருக்கீங்க. ஐயோ நீ சும்மா இருவே. தம்பி கண்ணுல என்னப்பா விழுந்துச்சு? நயன்தாரா வந்துச்சு. கடுப்பேத்தாத, பேசாம உட்காரியா. வலிக்குதுக்கா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, சரியா? கண்ணு ரொம்ப மங்களா தெரியுதுக்கா. எப்ப பார்த்தாலும் டிவி முன்னாடியே உட்கார்ந்து படம் பார்த்தா கண்ணு மங்களா தெரியாம பின்ன எப்படி தெரியும்? ஊசி கீசி போடுவாங்களாக்கா? ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் போட மாட்டாங்க, சும்மா இரு. கண்ணை திறப்பா. சிமிட்டாதே. அந்த பொண்ணு போயிடுச்சா? எவளையும் விட்டு வைக்காதீங்க. தொட்டு மருந்து வர இவளே இவ்வளவு சூப்பரா இருக்காளே. தொட்டு பார்க்குற டாக்டர் எப்படி இருப்பாளோ? சீக்கிரம் கூப்பிடுங்கடா. ஒண்ணே போட்டுருவேன். அண்ணே என்னடா? நமக்கு முன்னால தேவதை மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கானே. ஆஸ்பத்திரியில தேவதையா? நல்லா பாரா, பேயா இருந்தாலும் இருக்கும். அடச்சே, தேவதை தானே. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் மொத்த மதுரையில பார்த்தது இல்லனே. ஐயோ ஓவரா உசு பேத்துறானே. கண்ணை வேற 10 நிமிஷம் திறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏனே கண்ணை திறக்கலாமா? அதெல்லாம் நீங்க திறக்க கூடாது. ஐயோ நான் மட்டும் பார்த்தா போதும். அனுபவிக்கிறானே. வாங்க. கூப்பிடுறாங்க, வா போலாம். ஹே, தேவதை மாதிரி இருக்கான்னு சொல்றேன். கண்ணு போனாலும் பரவாயில்ல, திறந்து பார்த்துட வேண்டியதே. ஒர்க் அவுட் ஆயிடுச்சுண்டா. அம்மா என்னடா? வெற்றி இல்லடா. என்னண்ணே? ஆண்டவனே நீதாப்பா, வாடா. அட உங்களுக்கு இந்த நல்ல பழக்கம் வேற இருக்கா? அது இல்லடா தம்பி, வாடா. அண்ணே ஒர்க் ஷாப்புக்கு டைம் ஆயிட்டு இருக்குனே. கண்டவன் பூரா காதல் பண்றேன். நம்மளால ஒரு காதல் பண்ண முடியாதாடா? பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இருக்கிற பூரா கண்டக்டர் டிக்கெட் கொடுத்து கட் பண்ணிடுறேன்.
காலேஜ் பூரா அங்க ரெண்டு லவ் பண்றியா, காலேஜுக்கு போனா ஸ்கூல் போய் அங்க ரெண்டு லவ் பண்றியா, பூரா வயசை மீறி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கோயிலா? டேய், குத்து விளக்கு ஏத்துற வேலை கோவில தான் பிடிக்கணும். இந்த புனிதமான வேலை இங்க இருந்து ஆரம்பிப்போம். அதிகமா பேச வேண்டாம். நீ இங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். லேட்டா அது போடா. யார் அவ? முருகா 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 முருகா, ஆகா பின்னாடி பார்த்தா மங்களகரமா இருக்கா. முருகா எப்படியாவது கரெக்ட் பண்ணி விட்டுருப்பா. ஆண்டவனே 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 ஆண்டவனே, முருகா முருகா முருகா, முகத்தை காட்ட மாட்டேங்கிறாளே. என்ன அது முன்னாடி அலங்கோலமா இருக்க மாதிரி தெரியுது? இருக்காது. விநாயகா, எங்க ஆளக்கணா இங்கதான் இருக்காளா? ஆகா, கர்நாடகா மாதிரியே இருக்கா. நான் இல்ல, பாத்துட்டா. ஒரு கொட்டை அடிச்சு திரும்பி திரும்பி பாக்குறான். பிள்ளையாரப்பா, நாங்க கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியே இருக்குது. எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிருப்பா. நீதாப்பா மங்களகரமா இருக்காப்பா. ஆண்டவனே, எங்க வாழ்க்கையில உடசலே விழுந்துடக்கூடாதுப்பா. என்னது நேத்தி கடை? நேத்து கடை என்னை போட்டு கொல்றதா? ஏன்டா தேங்காய் உடைக்க வேற இடமே இல்லையா? ஆளப்பாரு. பரதேசி பயல்களா, இவ எங்கிட்ட போனா? ஏங்க அண்ணே, அந்த பொண்ணு போடுச்சுல, அந்த காசு கொடுங்க. எதுக்கியா? அட குடினே. அப்பையா? அட குடிங்கறல. என்னையா இது? என்ன வேலை பண்ற? இது இல்ல. யோ, எல்லாம் நல்ல துட்டு தான்யா. நீ ஏன் செக் பண்ற? இல்ல. என்ன இல்ல? கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? காந்தி பிடிக்குமா உங்களுக்கு? அவரை பிடிக்காதவங்க யாருப்பா இருக்கா? ஜமாயிங்க. என்னப்பா இது? ₹1 எடுத்துக்கிட்டு ₹100 கொடுத்துட்டு போற? ஏய், லவ் மேட்டர்டா இது. அதானே மாமா காதல் ஃபீலிங். அது ராங்கா போனதில்லை. டேய், வண்டியை மட்டும் மெக்கானிக்கர் வேலை பார்க்கறதே வந்துச்சு. நீ தேவையில்லாம பிரியா ஆயா வாட்டர் பிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப அழுக்கா இருந்துச்சுனே, அதான். அழுக்கா இருந்தா நீ பண்ணுவியா? இங்கே அந்த ரெவடி பேலோட சேர்ந்து கார்காரங்கள்ட்ட கட்டிங் வாங்கிட்டியா? யாருன்னு ரவுடி? காரை கொடுக்கும் போது நல்லா இருந்துச்சு. இப்ப நாம திரும்பி கொடுக்கும் போது பூமிக்குள்ள இருந்து தோண்டி எடுத்த கார் மாதிரி இருக்குது. அதை கழுவி கொடுத்தா நாலு கஸ்டமர் வருவியா? நல்ல எண்ணத்தோட தான் பண்ணிட்டு இருக்கியா? டேய், போட்டு வாடா. டேய், இங்க நான் முதலாளியா நீங்க முதலாளியாடா? நீங்க தானே. நமக்கு என்ன போச்சு? ஆத்தாடி! என்ன ஆத்தாடி? தண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சா? தண்ணி வேஸ்ட் ஆகலடா, இப்ப நம்ம வேஸ்ட் ஆக போறோம்டா. மேல தண்ணி ஊத்திட்டு சிரிப்பு வேறயா? இவங்க எல்லாம் உன் கூட்டக்காரனா? இரு என் அப்பா கிட்ட சொல்லி உன் கைய கால வெட்ட சொல்றேன் பாரு. ஏண்டா, உனக்கு வேலை கொடுத்தது பத்தாம எங்களைடா பழி கொடுக்க பாக்குறியாடா? அதானே காதல். எது காதலா? 40 வயசாகி நமக்கு ஒரு காதல் இல்லையடா. என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு அலப்பிக்கிட்டு இருக்க? அண்ணனுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சுடா. மிருகங்கள் இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? இங்க பிள்ளையார் கோயில் எங்கிட்ட இருக்கு? என்னையா பண்ண? என்னைய அடிக்காதமா? அட்ரஸ் கேட்க வந்தவங்க மேல தண்ணி ஊத்திட்டு என்ன அடிக்காத. தப்பான ஆளமா? எங்க அண்ணன் அந்த மாதிரி ஆளே இல்லம்மா. தெருவில் போற பொண்ணு நிமிந்து கூட பார்க்க மாட்டாருமா. உங்க அண்ணன் தெருவில் போற பொம்பளை நிமிந்து பார்க்காம கோயிலுக்கு போற பொம்பளை நீ இப்படியா பேசுவ? நீ நினைக்க மாதிரி இல்லம்மா. எல்லாத்துக்காரும் அந்த காட்டு பண்ணிட்டா. உங்களை மாதிரி அசிங்கமான பொம்பளை மேல, அழகான பொம்பளை மேல தண்ணிய ஊத்திட்டா.
அச்சக்கு அச்சக்கு வரும் அச்சக்கு வருமா இருடா அவனை கவனிச்சிட்டு திரும்ப வந்து உங்களை கவனிக்கிறேன் இருடா பொம்பளை கிடைக்கலையா ஆம்பளை டேய் அச்சி போடா எந்திரிடா ஐடியா கொடுத்துட்டு போதை கணக்கா தூக்கிட்டு இருக்கீங்க உன்னைய பொளந்து காட்டுறேன்டா நானு உன்னை சும்மா விட மாட்டேன்டா இருடா வந்து கவனிச்சுக்கிறேன் யாரு நடிச்சீங்க வெட்டி ஏண்டா குமரேசா ஊத்துனா காதல் வரும்னு சொன்னாங்க கலவரம் வந்துருச்சு பையக்கா வலிக்குது. பேய் மாதிரி நகத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு வலிக்குதுங்கறியா? சரி உனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும்? எதுக்கு சொல்லுடா. ஃபர்ஸ்ட் உன்னை, அப்புறம் அம்மா, அப்புறம் அப்பா, பாட்டி. வேறங்க வேறனா? ஓகே புரியுற மாதிரி சொல்றேன். டேய் சோத்து மாடு ஒழுங்கு ஆயல ஊத்து. தமிழே இதா வரேம்மா. அங்க இருக்காங்கல்ல அவங்க தான். யாரு? அங்க இருக்காங்கல்ல. ஓ சூப்பர் ஸ்டாரா? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லடா அவன் அங்க பாரு. அவனா? தின்னுக்கிட்டு இருந்த முட்டைய புடுங்கி தின்னவன் அவனையா கேக்குற? ஐயோ இல்ல இல்ல அவன். அவனா? 50 பரோட்டா ஒரே நேரத்துல தின்னவன். ஐயோ அக்கி டயர் இப்படி கேட்டுக்கு பக்கத்துல ஓட்டினா கார் என்ன உன் தலைமையில போவா? அங்கிட்டு ஓரமா போடு. அப்ப பக்கத்துல நிக்கிறவன் கருப்பாய் கிளவி இடுப்ப கிள்ளிட்டு அடி வாங்கினவன். ஆமா அவனால ஏன் கேக்குற? ஏப்பா வெற்றி சொல்லுங்கண்ணே. இந்த டயரை போய் பட்டன் போட்டு வாப்பா. அதானே போட்டுருவோம். நான் சொன்னது டயருக்குப்பா உனக்கு இல்ல. தெரியும்ண்ணே. அண்ணே இந்த பெரிய டயர்லாம் நீ போட முடியாதுண்ணே. சின்ன டயர் போட்டுறேன், பெரிய டயர் நாளைக்கு போட்டுடலாம். நான் முதலாளியா நீ முதலாளியா? நான் சொல்றத கேளு. வா போய் போட்டு வா. அக்கா அக்கா எல்லார பத்தியும் கேட்டியே, அவனை பத்தி கேட்டியா? சொல்லு சொல்லு. வா போய் தெரிஞ்சுக்கலாம். கைய தூக்கு. கந்தனுக்கு அரோகரா. பரமசிவன் கழுத்துல பாம்பு மாதிரி உன் உடம்பு உள்ள டயரு. வேமா வா. நம்பிதான் கொல்ல பயில இருக்காங்க. என்ன பின்னால? ஐயோ பாவம். இந்த புள்ள முன்னால அசிங்கப்பட்டுட்டீடா வெற்றி. போலாமா? போலாக்கா. அண்ணே வணக்கம்ண்ணே. என்ன நடந்து வரிய காரக்கானா? அதெல்லாம் சரி. ஐயர் பங்களாக்கு எப்படி போனோம்? நடந்தும் போலாம், சைக்கிள்லயும் போலாம், ஆட்டோலயும் போலாம், வசதி இருந்தா பிளேட்ல கூட போலாம். அதெல்லாம் சரி. எந்த ரோட்ல போனோம்? அண்ணே மண் ரோட்லயும் போலாம், செம்மண் ரோட்லயும் போலாம், தார் ரோட்லயும் போலாம், தள்ளி போனா பைபாஸ் ரோட்லயும் என்னைய போலாம். பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அமிதாப் பச்சன் தெரியுது. அட்ரஸ் கேட்க வந்த ஆள் தானே. எந்த வீட்டுக்கு போகணும்? குமார் வீட்டுக்கு போனோம். யாரு? நம்ம கோட்டை குமாரு. அவரே தான். அவங்க பொண்டாட்டி கூட எங்க அக்கா தான். எங்க மாமா தான் அவரு. அப்ப அந்த பால்காரன் பெருமாள். எந்த பால்காரன்? நல்லா இல்ல. பயவுல திங்கத்தே லாயக்கு. ஒழுங்கா வேலைய பாரு. பார்க்கவே மாட்டேங்கிறானே. செந்தில். என்னக்கா? நான் ஒன்னு சொன்ன செய்வியா? சொல்லு. மேல போய் சட்டை காஞ்சிடுச்சு கொஞ்சம் எடுக்கான்னு சொல்வியா? சரிக்கா. அக்கா சட்டை காஞ்சிச்சு வந்து எடு. நல்லா அமுக்குடா. ஏ டேய் வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலைய பாருடா. செந்தில் ஒன்னு பண்றா. மேல போய் வேட்டி காஞ்சிடுச்சு அது கொஞ்சம் எடுக்கான்னு சொல்லுவியா? எதுக்குக்கா சொல்லணும்? ப்ளீஸ்டா. இன்னி நேரத்துக்கு இம்சையை கொடுக்குறிய பாருடா. வேட்டி காஞ்சிடுச்சு வந்து எடுக்கா. பயவுல மறுபடிக்கு நட்ட முழுங்கி விடாத. புதுசு நான் வாங்க முடியாது. இவங்களை நான் வேலைக்கு வச்சு எப்படி வாழ போறோம்னு எனக்கே தெரியல. மேல போய் போர்வை காஞ்சிடுச்சு அது கொஞ்சம் எடுக்கான்னு சொல்லுவியா? கால் வலிக்குதுக்கா. ஒரே ஒரு தடவடா ப்ளீஸ்.
இங்க வர்ற லுக்க சிங்கனல இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? இது என்ன ஜவுளி கடையா? நான் என்ன ஏலமா விட்டுக்கிட்டு இருக்கேன்? இங்க நான் முதலாளியா அவன் முதலாளியா? தம்பி தம்பி இங்க என்ன நடக்குது? அவ பாட்டுக்கா ஏல விட்டுக்கிட்டு இருக்கா? அது யாரு தெரியும்ல? கொலகார மக. பழி உடுத்துட்டு போயிடாதீங்க. அப்படி பழி உடுக்குறதா இருந்தா என்னைய விட்டுருங்க, அவனை பழி விடுங்க. சும்மா இருந்தேன், நானும் பாக்குறேன். அவங்க அரை மணி நேரமா காக்கா ஓட்டிட்டு தான் இருக்காங்க. யாரு காக்கா ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியும்டா. நீயே ஒரு காக்கா, நீ எனக்கு புத்தி சொல்றியா? ஒழுங்கா வேலைய பாடுறா. சரி. இங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமையா இருக்கு? மொத்தமா எடுக்கான்னு சொல்ல வேண்டியதுதானே? நீதானே ஒவ்வொன்னா சொல்ல சொன்ன. ஒண்ணும் தெரியாத பாப்பா 2 மணிக்கு போட்டாலாம் தாப்பா. ஒரு பச்சை பயவுல ஒரு பொம்பளை கிட்ட கோர்த்து விட்டு அவ என்னைய குத்துன்னு குத்தி உத்தரம் கூட பேய முடியல. சுருக்குன்னு குத்துதுடா. அந்த பொம்பளை குத்துன குத்துக்கலாம் இல்ல, உசுரோட இருக்கிறது பெரிய விஷயமே. அண்ணா ஓன் சொல்லுங்க, அந்த பையனை முடிச்சிடறேன். போடா போடா. நம்ம சீப் மெக்கானிக்கனோட பார்க்காம சிங்கிள் ரோட்ல வச்சு சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கா. உன்னால ஒரு வார்த்தை எடுத்து கேட்க முடியல. பச்சை பிள்ளை போட்டு கொலை பண்றான. வரட்டடிக்காவே யார் கிடையாது. வீடு கடியில வருது. இப்ப என்ன நடக்க போதோ? ஆய் அப்போ எம்ம வர மாதிரியே இருக்குது. டேய் வாடா. நாளைக்கு எங்க அக்கா பிறந்த நாள். அப்படியா? உன்னை கோயிலுக்கு வர சொல்லுச்சு. மறக்காம வந்துரு. சரி நான் வரேன். ஓகே பாய். டேய் இருடா. இந்தா பாய். பாய். போறா சா. புள்ளைய பத்து விடுறானா எம்மனை பத்து விட்டுருக்காங்க. என்ன ஒண்ண காத்திருக்கோ இந்த பக்கி? ஒன்றும் இல்லைண்ணே, அவனை தூக்கிடலாம். ஆனால் அவங்க அப்பனை நினச்சாதே கொஞ்சம். சொல்லுங்க, அங்க அப்பா விஷயம். இங்க வா. ஏண்ணே நேற்று பொண்ணு பார்க்க போனியே, என்னாச்சு? டேய், எனக்குன்னு ஒரு சீவை எங்கேயாச்சும் காத்துக்கிட்டு இருக்கும்டா. அது வரைக்கும் அம்மா அவசரப்படாம இருப்பா. நீ பேசிக்கிட்டே இரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். டிஃபன் சாப்பிட்டதுக்குள்ள ஒரு ஷாப்பை ஃபர்ஸ்ட் நைட் ஆக்கி வச்சிருக்கேன். டேய், 2 இட்லி தான்டா தின்ட்டு வரலாம்னு போனேன். அதுக்குள்ள டயர் எடுத்து ஆட்டின் போட்டு வச்சிருக்க. ஏமா போமா வெளியில. நல்ல மதியாரில ஒரு சாப்பாடு. இந்த புள்ள மேல நான் உசிரே வச்சிருக்கேன். நீங்க தானே எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். உனக்கு தான் ஒரு கூடு இல்லை, ஆனா கூடி வாழ போற இந்த குருவிகளுடைய கூட்டை கரைக்கணுமா? எர்ரா மலைய. எந்த மலை? நம்ம மலை எர்ரா. மாலையா? இந்தம்மா புடிமா. இந்தடா புடுறா. போடுமா அண்ணே, போடுமா. அண்ணே நான் இருக்கேன், போடுமா. என்னம்மா டீப்பை கொடுத்து மாலையா போட சொல்றாருன்னு பாக்குறியா? இத போட்டாலே கல்யாணம் நடந்தது மாதிரிதாம்மா. போடுமா, போடுறா. என்னடா அண்ணே இப்ப அவங்க போறாங்க, கொஞ்ச நேரத்துல நம்மள போட போறாங்க. டேய் அக்கடி குடுத்து எடுத்துட்டு வாடா. அண்ணே, அப்பா அம்மா இல்லைனாலும் சேர்த்து வச்சிருக்கீங்க. இந்த உதவியை நான் உசுர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேனே. ஓ உசுறு இருக்கும்பா, ஒரு உசுறு இருக்காது. டேய் தேவையில்லாம பேசாத தம்பி. நான் இருக்கேன் எல்லாத்துக்கும். அண்ணே கொண்டு வாடா வேமா. என்ன பாக்குறீங்க? சுத்துங்க. நான் தான் தோணமாப்ல. கைப்பிடி தோண போனோம். அண்ணே நம்மளுக்கு நம்மளே தீ வச்சுக்கிற மாதிரி இருக்குண்ணே. உன் வாயை மூடு. சின்ன சிசு வாழ பொதுவா பேசாம இரு. சுத்துக்க. என்ன எப்ப நான் மேல சுத்த வைக்க போறீங்க? உன் கூட நான் சுத்துனா தாண்டா உண்டு. நீங்க தானே என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒண்ணு பேசாதடா. குடுக்குற சோதத்தின்னு விட்டு டயரை ஊட்டிட்டு கவுந்தடிச்சு படுறா. எத்தனை நாளைக்கு நானும் இந்த டயரையே ஓட்டுறது. பழைய ஆயில மூஞ்சியில ஊத்தி விட்டு. இல்ல இது என்னடா வேஷம்? என் ஸ்கூல்ல டிராமா. நான் தான் ராஜா வேஷம் போட்டேன். அதான் அப்படியே வந்துட்டேன். நான் கூட உங்க அப்பன் தான் நினைச்சேன்டா. எங்க அப்பா வந்திருந்தா இதான் நடந்திருக்கும். எங்க அப்பாக்கு தெரியாம கல்யாணம் நடத்துறீங்களா? வெச்சுக்கிறேன். வாக்கா. டேய் இங்க வாடா. இந்தா. அவன் கட்டிலு பீரோலு டிவின்னு வைப்பாங்க. நொக்கால ஒரு சாக்லேட்டோட விற்க பாக்குறியாடா? பாய். கரெக்டான ஸ்பானர் கொடுமா. ஏன் ஸ்பானர் எடுமா, கரெக்டா இருக்கும். வேலையே செய்யறது கிடையாது.
வண்டி ரிப்பேர் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஆமா என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அங்க என்ன பார்வை? இல்ல, அவங்க எல்லாம் யாரு? அவங்கன்னா என் ஒர்க்கர்ஸ். கடை ஓடலைங்கிறதுக்காக வேலைக்கு சேர்த்திருக்கியாக்கும். யோ, இந்த விஷயம் உனக்கு எப்படியா தெரியும்? மொசல பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாதா? உன் உதாரணம்னா நல்லாத்தே இருக்கு, அத நீ சொல்லக்கூடாது. வண்டி வேலை பார்த்தாச்சு, பணத்தை எடு. பணமா? ஓட்டி பார்த்தா தானே சொல்ல முடியும். யோ, இப்ப நீ எந்த வண்டியையா ஓட்டி பார்க்க போற? இந்த வண்டியே தாயா. ஓ அப்படியா? சரி, போற போக்க பார்த்தா நீ என்னைய காலி பண்ணிடுவோருக்கு. நான் வண்டியை வேலை பார்த்து வீட்டுல ஒண்ணாந்து விடுறேன். நீ இப்ப கிளம்பு. இல்லையா, ஒரு நிமிஷம் இருந்துட்டு போறேனே. அதுனா முடியாது, நீ இப்ப கிளம்பு. இல்ல, நான் சொல்றது அங்க பாரு, அங்க பாரு. See you guys. யோ, போயா. முதல்ல நீ போயா. போயா. வந்து வச்சுக்கிறேன். 5 பேர் ஒரு பைக் என்னடி பண்றீங்க? தள்ளிட்டு போறோம். நீங்க தள்ளிட்டு போனாலும் சரி, வச்சுக்கிட்டாலும் சரி, வாரவன் போறவன்ட்ட கையை காட்டுறது, காலை காட்டுறது, டீயை சொல்லிட்டு ஆய் சொல்றது, இந்த வேலை வச்சுக்கிட்டே எல்லா வேலையை விட்டு தூக்கிடுவேன். நாங்க போயிட்டா உன் பொழப்பு நாரி போயிடும். நீயாவது அவருக்கு எடுத்து சொல்ல மாட்டியா? சொன்னா எங்க இவர் புரிஞ்சுக்கிறாரு? ஏனே ஏன்னா எப்ப பார்த்தாலும் இப்படி வில்லங்கத்தை பண்ணிக்கிட்டே இருக்க? காலங்காத்துல கண்ட நாய் கஸ்டமர்லாம் பேச்சு வாங்கிட்டு. யோ, நீ போலையா? போயா. என்ன விரட்டுறது இருக்கட்டும், கண்ட நாயின்னு கஸ்டமரை சொல்லிக்கிட்டு இருக்கா, கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கியா? முதல்ல இந்த கோசையெல்லாம் பத்தி விடுறா. என்ன 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 முறைக்கிற? அவன் ஒத்த காரை கொண்டு மொத்த பிள்ளைய ஓட்டிட்டு போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? அவன் பேச்ச கேட்டு என்ன மிரட்டுறியா? முதல்ல அவனை விரட்டியா. டேய், எங்கடா அவனை காணா? போய் தொலைற விடுன்னு பொழப்ப பாப்போம். கண்ட நரமுடி நாராயணன்ட்டுனா நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு.